தாவேகா தலைவர் விஜயை பார்ப்பதற்காக கட்டுப்பாட்டை மீறி தொண்டர்கள் நடந்து கொண்ட காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதனால் அங்கு தடுப்புகள் கீழே விழுந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, அந்த நுழைவு வாயில் இடத்தில் என்ன நடந்தது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது நாள் கருத்தரங்கம் தற்பொழுது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரியில் 2 வாயில்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2வது வாயிலின் வழியாக பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் உரிய ஆவணங்கள் மற்றும் அவர் பூத் கமிட்டியுடைய அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை சோதித்த பின்னர் அவர்கள் கல்லூரி அனுமதித்துக் கொண்டிருந்தார்கள். இதற்காக பவுன்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இன்றைய தினம் மிக சீக்கிரமாகவே பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அதே வேளையில் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான அடையாள அட்டை இல்லாமல் வெறும் ரசிகர்களாக விஜயை பார்க்க வந்தவர்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை. இந்நிலையில் அவர்கள் அனைவரும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு கட்டத்தில் கவுன்சிலர்களின் கட்டுப்பாட்டை மீறி அந்த 500க்கும் மேற்பட்டோர் அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு கல்லூரியினுடைய கேட்டின் முன்பாக தற்பொழுது திரண்டிருக்கிறார்கள். கேட் முன்பாக திரண்ட அந்த தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பவுன்சர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த 2வது கேட் முன்பாக திரண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் அந்த கேட்டின் மீது ஏறி கல்லூரி வளாகத்தில் குதிக்கக்கூடிய சூழலானது நிலவியது. மேலும் அங்க இருக்கக்கூடிய மரத்தின் மீது ஏறியும் அதன் வழியாக கல்லூரி வளாகத்திற்குள் பிரிப்பதற்கான முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். இதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிய நிலையில் காவல்துறையினர் அங்கு வந்து கூட்டத்தினரை கட்டுப்படுத்தினார்கள். மேலும் பவுன்சர்களும் கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துவதில் ஒரு சிரமமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதனிடையே இதே போன்று முதல் கேட்டிலும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை பவுன்சர்களும் காவல்துறையினரும் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனினும் ரசிகர்கள் யாருக்கும் கட்டுப்படாமல் கல்லூரி வளாகத்திற்குள் சென்று விஜயை பார்த்து தீர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துடன் அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.